நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை கனமழை பெய்யும். சிவகங்கை, விருதுநகர், தென்காசி மற்றும் தேனியிலும் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. வரும் 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழக கடலோர மாவட்டங்களில் 21, 22 ஆகிய தேதிகளில் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. தமிழக கடலோர பகுதிகளுக்கு 2 நாட்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். சூறைக்காற்று வீசும் என்பதால் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். நாகை, மயிலாடுதுறை, சிவகங்கை மாவட்டங்களில் கனமழை. காரைக்காலில் 2வது நாளாக இரவில் பெய்த மழையால் குளுகுளு காலநிலை. கள்ளக்குறிச்சி அருகே சங்கராபுரத்தில் தாய், தந்தையை இழந்த குழந்தைகளிடம் தொலைபேசியில் பேசிய முதல்வர் மு.க. ஸ்டாலின். பெற்றோரை இழந்து தவிக்கும் 4 குழந்தைகளும் இனி அரசின் குழந்தைகள் என நெகிழ்ச்சியுடன் பதிவு. ஹலோ சார், வணக்கம் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். கவர்மெண்ட் ஜாப் மட்டும் கொஞ்சம் பர்மனெண்டா கொஞ்சம் ரெடி பண்ணி தரணும். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜே.கே. வாசன் சந்திப்பு. கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையில் சந்தித்து அரசியல் பேசியதாக ஜே.கே. வாசன் பேட்டி. மரியாதையான சந்திப்பு மட்டுமல்ல, நிச்சயமாக கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையிலே அரசியல் ரீதியான சந்திப்பு என்பதிலும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க அனைத்து கட்சிகளும் விரும்புவதாக அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா பேட்டி. வரும் தேர்தலில் கூட்டணி ஆட்சியே அமையும் என்றும் நம்பிக்கை. தமிழ்நாட்டில் எந்த கட்சி பெரிய கட்சி நீங்க நினைக்கிறீங்க? நினைச்சுக்கங்க. எல்லா கட்சியும் இன்னைக்கு தேமுதிக கூட்டணி வைக்க ஆர்வமாக தான் இருக்கிறார்கள். துரை வைகோவிடம் 250 கோடி ரூபாய் சொத்துக்கள் உள்ளன. மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது. ஹிரானந்தினில ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, பெரிய நட்சத்திர விடுதி, ஏறக்குறைய அது ஒரு 5 கோடிக்கு மேல அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க. ஆழகால விஷத்தை கக்கும் நச்சுப்பாம்பு மல்லை சத்யா என மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றச்சாட்டு. துரை வைகோவுக்கு 250 கோடி ரூபாய்க்கு சொத்து உள்ளதாக மல்லை சத்யா கூறியது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு பேட்டி. ஜமக்காலத்தில் வடிகட்டிய அப்பட்டமான அபாண்டமான பொய்கள். கோயபல்ஸ் கூட இந்த பொய்களுக்கு முன்னால் கடுகாக போய்விடுவார். சென்னையில் SIR உதவி மையங்கள் செவ்வாய்க்கிழமை முதல் 25ஆம் தேதி வரை செயல்படும் என அறிவிப்பு. படிவத்தை பூர்த்தி செய்வதற்கான வழிகாட்டுதல்களை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை பெறலாம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் செவ்வாய்க்கிழமை முதல் ஈடுபட போவதில்லை. பணிச்சுமை அதிகமாக இருப்பதாக கூறி வருவாய்த்துறை ஊழியர்கள் அறிவிப்பு. அரசு ஊழியர்கள் நாளை வேலைநிறுத்தம் செய்தால் சம்பளம் கிடையாது. நாளை ஜாக்டோ ஜியோ ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை.
SIR-ஐ அவசர கதியில் கொண்டு வருவது ஏன் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. முன்பு ஆட்சியாளர்களை வாக்காளர்கள் தேர்வு செய்தனர், இப்போது வாக்காளர்களை ஆட்சியாளர்கள் தேர்வு செய்வதாக விமர்சனம். வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு 1000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்ட வழக்கில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை. மனித குலத்திற்கு எதிரான குற்றம் என கூறி சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அதிரடி தீர்ப்பு. ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து வங்கதேசத்தில் மேலும் தீவிரமடைந்தது போராட்டம். வன்முறையாளர்களை கண்டவுடன் சுட காவல்துறை உத்தரவு. தனக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என ஷேக் ஹசீனா கருத்து. தன் தரப்பு வாதங்களை தெரிவிக்க வாய்ப்பு தரப்படவில்லை எனவும் சாடல். மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஷேக் ஹசீனாவை உடனே ஒப்படைக்க வேண்டும். இந்தியாவுக்கு வங்கதேச வெளியுறவுத்துறை வலியுறுத்தல். வங்கதேசத்தின் அமைதி, ஜனநாயகம் மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். ஷேக் ஹசீனா விவகாரம் தொடர்பாக இந்தியாவின் நிலைப்பாட்டை அறிவித்தது மத்திய அரசு. டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் மேலும் ஒருவரை கைது செய்தது தேசிய புலனாய்வு முகமை. பயங்கரவாதி உமருடன் இணைந்து கைதான ஜசீர் பிலால் வாணி சதித்திட்டம் தீட்டியதாக தகவல். டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் கைதான அமீர் ரஷீதுக்கு 10 நாள் NIA காவல். வழக்கு தொடர்பாக விசாரிக்கப்பட்ட 4 பேர் உறுதியான ஆதாரங்கள் இல்லை என கூறி விடுவிப்பு. பீகாரில் புதிதாக அமையும் அமைச்சரவையில் பாஜகவுக்கு 16 அமைச்சர்கள் ஒதுக்கீடு என தகவல். நிதிஷ்குமாருக்கு முதல்வர் பதவி உட்பட 14 அமைச்சர் பதவிகள் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு தரவும் முடிவு. ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக தேஜஸ்வி யாதவ் தேர்வு. தேர்தல் தோல்வி குறித்து விரிவாக ஆராய்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 92,320 ரூபாய்க்கு விற்பனை.